விமானத்தின் கருப்பு பெட்டியை ஏஏஐபி மீட்டெடுத்தது. தடயவியல் நிபுணர்கள் விரிவான ஆய்வுகளை தொடங்குகின்றனர். அகமதாபாத்தில் நடந்த பேரழிவு தரும் ஏர் இந்தியா விமான விபத்தில் இறந்தவர்களின் எண்ணிக்கை 254ஆக உயர்ந்துள்ளது. விமானத்தில் மொத்தம் 242 பேர் இருந்தனர். இதில் 169 இந்தியர்கள், 53 பிரிட்டிஷ் பிரஜைகள், 7 போர்த்துகீசிய பிரஜைகள் மற்றும் ஒரு கனடிய நாட்டவர் மற்றும் 12 பணியாளர்கள் இருந்தனர். இந்திய வம்சாவளியை சேர்ந்த பிரிட்டிஷ் நாட்டவர் ஒருவர் மட்டுமே உயிர் தப்பினார். இந்திய மருத்துவ சங்கத்தின் குஜராத் அத்தியாயத்தின் தலைவர் மெகுல் ஷா 4 மருத்துவ மாணவர்கள் மற்றும் ஒரு மருத்துவரின் மனைவியின் மரணத்தையும் உறுதிப்படுத்தியுள்ளார். விபத்தில் பாதிக்கப்பட்ட அருகிலுள்ள குடியிருப்பு பகுதியிலிருந்து 8 உடல்கள் அடையாளம் காணப்பட்டு அவர்களது குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. டிஎன்ஏ சோதனை மற்றும் அடையாளம் காண உதவுவதற்காக இறந்தவர்களின் 219 உறவினர்களிடமிருந்து இரத்த மாதிரிகள் சேகரிக்கப்பட்டுள்ளன. தற்போது சிவில் மருத்துவமனையில் 31 நபர்கள் காயங்களுக்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர். மருத்துவ ஊழியர்கள் தீவிர சிகிச்சை அளிக்க 24 மணி நேரமும் பணியாற்றி வருகின்றனர். தடயவியல் நிபுணர்களும் விரிவான ஆய்வுகளை தொடங்கியுள்ளனர். விரிவான தடயவியல் மற்றும் தொழில்நுட்ப பகுப்பாய்வை தொடர்ந்து விபத்துக்கான காரணம் உறுதிப்படுத்தப்படும் என்று அதிகாரிகள் கூறுகின்றனர். உள்ளூர் சுகாதாரம், காவல்துறை மற்றும் பாதுகாப்பு குழுக்கள் தொடர்ந்து உஷார் நிலையில் இருப்பதாக ஆகாஷ்வாணியின் நிருபர் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்கள் மற்றும் பாதிக்கப்பட்ட குடியிருப்பாளர்களுக்கு உதவ அவசர நடவடிக்கைகள் மற்றும் ஆதரவு அமைப்புகள் செயல்படுத்தப்பட்டுள்ளன. ஏர் இந்தியா விமான விபத்துக்கு பிறகு குஜராத் மாநிலம் முழுவதும் அதிர்ச்சியில் உள்ளது. இந்த சோகம் அந்த பகுதி முழுவதும் உள்ள குடும்பங்கள் மற்றும் சமூகங்களை துக்கத்தில் ஆழ்த்தியுள்ளது. ஏனெனில் விமானத்தில் இருந்த பெரும்பாலான பயணிகள் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்தவர்கள். இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு நிர்வாகம் அனைத்து சாத்தியமான ஆதரவையும் வழங்கி வருகிறது. நிவாரண முயற்சிகளை ஒருங்கிணைக்க சிவில் மருத்துவமனையில் கட்டுப்பாட்டு அறை அமைக்கப்பட்டுள்ளது. துக்கத்தில் இருக்கும் குடும்பங்களுக்கு உதவ தங்குமிடம் மற்றும் போக்குவரத்து வசதிகளும் செய்யப்பட்டுள்ளன. மாநிலம் முழுவதும் பாதிக்கப்பட்டவர்களை கௌரவிக்கும் வகையில் இரங்கல் கூட்டங்கள் மற்றும் குழு பிரார்த்தனை கூட்டங்கள் நடத்தப்படுகின்றன. ஒற்றுமையின் வலுவான வெளிப்பாடாக மக்கள் இரத்த தானம் செய்ய அதிக எண்ணிக்கையில் வருகிறார்கள். தங்களால் இயன்ற எந்த வகையிலும் உதவி வழங்குகிறார்கள்.